தேவமாதாவின் வணக்க மாதம் 22ஆம் நாள். அன்னை மரியா இயேசுவின் விண்ணேற்புக்கு பின் வாழ்ந்த வாழ்க்கை. 1. அன்னை மரியா இயேசுவின் விண்ணேற்றம், ஆவியாரின் பொழிவு ஆகியவற்றால் பெற்ற அனுபவம். 2. அன்னை மரியா இயேசுவின் திருத்துதர்களை தன்னுடன் ஏற்றுக்கொள்வதில் காட்டிய இரக்கம். 3. அன்னை மரியா திருத்துதர்களை மறைப்பணிக்கு தயாரித்த விதம். 1. அன்னை மரியா இயேசுவின் விண்ணேற்றம், ஆவியாரின் பொழிவு ஆகியவற்றால் பெற்ற அனுபவம். இயேசு உயிர்த்த பின் 40 நாள்கள் பல்வேறு சமயங்களில் பல இடங்களில் அவரது திருத்துதர்களுக்கும் இன்னும் பலருக்கும் தோன்றினார். பல்வேறு தெளிவான சான்றுகளால் அவர் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். 40ஆம் நாள் இயேசு திருத்துதர்கள் இன்னும் அங்கிருந்தவர்கள் கண் முன்பாக விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போதும் அன்னை மரியா எல்லையற்ற மகிழ்ச்சியை அனுபவித்திருப்பார். இயேசுவின் விண்ணேற்ற அனுபவத்தை சீடர்கள் மரியன்னையிடம் பிள்ளைகளுக்கு உரிய பாசத்துடன் பகிர்ந்து கொண்டபோது இவரும் தாய்க்குரிய பாசத்துடன் அவற்றை கேட்டு அவர்களின் உணர்வுகளை மதித்து மகிழ்ந்திருப்பார். இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு பின் 10ஆம் நாள் தூய ஆவியாரின் பொழிவு. இந்த நிகழ்வில் அன்னை மரியா இருந்தார் என்பதை திருத்துதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 1-4 முடிய வசனங்களில் பார்க்கிறோம். எனவே இருமுறை தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டவர் அவர். 1. கபிரியேல் தூதர் தூதுரைத்த போது. 2. எலிசபெத்தை சந்தித்த போது. அவை இரண்டிலும் வெளியரங்க அடையாளங்கள் இல்லை என்றாலும் ஆவியின் அனுபவம், அதனால் வெளிவந்த சொற்கள், செயல்கள் மரியாவிடம் ஆவியின் வல்லமை செயலாற்றுவதை வெளிப்படுத்தின. இம்முறை மற்ற மனிதர்களுடன் அன்னை மரியாவின் மீதும் ஆவியானவர் நெருப்பு போன்ற பிளவுண்ட நாவுகள் வடிவில் இறங்க, இது இயற்கையை கடந்த வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத இறை அனுபவம். இதுவே அன்னை மரியாவை மழலை திருச்சபையின் தாயாக உயர்த்தியது. ஆவியாரின் பொழிவே திருச்சபையின் பிறந்த நாள். திருத்துதர்கள் தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டு துணிவுடன் அறை கதவுகளை திறந்து கொண்டு நற்செய்தி அறிவிக்கலாயினர். 2. அன்னை மரியா இயேசுவின் திருத்துதர்களை தன்னுடன் ஏற்றுக்கொள்வதில் காட்டிய இரக்கம். அன்னை மரியா இயேசுவின் உயிர்ப்புக்கு பின் திருத்துதர்களை ஒருங்கிணைத்து அவர்களை பயிற்றுவித்தார். மழலை திருச்சபையை வளர்த்ததும் அவரே. இயேசு 30 ஆண்டுகள் தன்னோடு வாழ்ந்து தன்னிடமிருந்து பிரிந்து மறைப்பணிக்கு சென்ற பின் இயேசு தம் சீடர்களையே அதிகமாக அன்பு செய்து அவர்களுடனேயே தங்கி வாழ்ந்ததற்காக அன்னை மரியா காழ்ப்புணர்ச்சி கொள்ளவில்லை. ஆனால் இயேசுவின் மறைவிற்கு பின் அனைத்து சீடர்களும் தங்களுக்கும் இயேசுவுக்கும் நேர்ந்தது போன்று நேரிடுமோ என பயந்து பழைய தொழில்களை கவனிக்க சென்று விட்டனர். சிலர் வேறூருக்கு பயணமாயினர். தனித்து விடப்பட்ட தங்கள் தலைவரின் தாயை குறித்து கூட யாரும் கவலைப்படவில்லை, யோவானை தவிர. மரியன்னை தாயன்போடு மனித பலவீனங்களை உணர்ந்தவராக, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் என் மகனின் சீடர்கள் இப்போது தங்கள் தலைவனையும் இழந்து ஆயரில்லா ஆடுகளைப் போல தவிக்கிறார்கள் என்ற பொறுப்புணர்ச்சியோடு அவர்களை ஒருங்கிணைத்து ஆற்றுப்படுத்தி ஆறுதல் கூறி வழிநடத்தினார். எனவேதான் யூதாஸ் இஸ்காரியோத்துக்கு பதிலாக மத்தியா தேர்ந்தெடுக்கப்பட்ட போதும் தூய ஆவியாரின்
பொழிவின் போதும் மரியன்னை அவர்களோடு இருந்தார். சீடர்களின் குணநலன்களை பார்க்கும்போது, என் திருச்சபையை உன்மேல் கட்டுவேன் என மாபெரும் பொறுப்பை அளித்து சீடர் குழாமுக்கே தலைவராக உயர்த்தப்பட்ட பேதுரு, இயேசு கைது செய்யப்பட்ட பின் அவரை தெரியவே தெரியாது என மும்முறை மறுதலித்தார். இயேசுவின் உயிர்ப்புக்கு பின் அவர் பழைய தொழிலுக்கே திரும்பி சென்று மீன் பிடிக்கலானார். செபதேயுவின் மக்கள் யோவானும் யாக்கோபும் பதவி ஆசை கொண்டு இயேசுவிடம் தங்களுக்கு பதவிகளை கேட்டனர். மற்ற 10 சீடரும் இதன் காரணமாக அவ்விருவர் மீது சினம் கொண்டனர். எனவே அனைத்து சீடர்களுமே பதவி ஆசையுடன் தான் வாழ்ந்தனர். அவரது பொருளாளராக செயல்பட்ட யூதாசு ஸ்காரியோத்து தன் தலைவரையே கேவலம் 30 வெள்ளிக்காசுகளுக்கு காட்டிக் கொடுத்த துரோகியாக மாறி தன்னை கொன்று கொண்டான். உயிர்த்த இயேசு தம் சீடருக்கு காட்சியளித்த போது அங்கு இல்லாததால் அச்செய்தியை நம்பாமல் சந்தேகப்பட்டவர் தோமா. மரியா சீடர்கள் செய்த அனைத்தையும் மறந்து தன் மக்களாக ஏற்று அவர்களோடு இணைந்து வாழ்ந்தார். தனது மகனின் ஊதாரி மைந்தர் ஓமையில் வரும் தந்தையை மரியா நிஜ வாழ்வில் வாழ்ந்து காட்டினார். ஆபத்து நேரத்தில் அம்போவென அவரை விட்டு ஓடியவர்கள் மீண்டும் திரும்ப வந்தபோது தாய்க்குரிய அன்போடு ஏற்று அவர்களை வழிநடத்தினார். மரியன்னை இவ்வாறு பெருந்தன்மையோடு அவர்களை ஒருங்கிணைத்து மறைப்பணியாற்ற ஊக்குவித்ததால்தான் இன்று அவர்கள் புனிதர்களாக போற்றப்படுகின்றனர். மரியன்னையிடமிருந்த இரக்கமும் பெருந்தன்மையும் நம்மிடம் உள்ளதா? சிந்திப்போம். 3வது, அன்னை மரியா திருத்துதர்களை மறைப்பணிக்கு தயாரித்த விதம். மழலை திருச்சபையில் மரியாவின் பங்களிப்பு குறித்து திருச்சபையின் ஆவணம் குறிப்பிடுகிறது. கிறிஸ்துவின் மறையுடல் எண் 110 அன்று தூய ஆவி இறங்கி வந்து மரியா மூலமாக தம் வரங்களை ஏராளமாக பொழிந்து திருச்சபையை துவக்கி வைத்தார். அவர் வெளிப்படையான அடையாளங்களால் திருச்சபையை நிலைநாட்டி உலகத்தின் முகத்தை புதுப்பிக்க தேவையான அப்போஸ்தல ஆர்வ தீயை மூட்டினார். மரியாவின் ஆற்றல் மிக்க பரிந்துரை புதிதாக பிறந்த திருச்சபைக்கு தெய்வீக மீட்பரின் வியப்புக்குரிய ஆவியானவரின் பொழிதலை முதலாக பெற்று தந்தது. மரியாவின் உதவியின்றி தெய்வீக நெருப்பு மனித உள்ளங்களில் கொழுந்துவிட்டெரியாது. அப்போஸ்தல ஆர்வத்தை இவ்வுலகிற்கு அளித்தவர் மரியா. இவ்வுலகில் நெருப்பை மூட்ட வந்தேன், அந்த நெருப்பு பற்றி எரிய வேண்டுமென்பதே என் விருப்பம் என்று கூறிய ஆண்டவரை இவ்வுலகிற்கு அளித்தவர் கன்னி மரியா. அவருடைய திருமகனின் பரிசுத்த ஆவி நெருப்பு நாக்குகளை அனுப்பி தம் நற்செய்தியால் அப்போஸ்தலர்களின் உள்ளங்களை உலக முடிவு வரையிலும் பற்றி எரிய செய்கிறார். இந்த நெருப்பு நாக்குகளின் நடுவில் அவர் இல்லையெனில் அவர் ஆற்ற வந்த அலுவல் நிறைவேறாது. முன்பொருமுறை பெத்லகேமில் நடந்த நிகழ்ச்சி மீண்டும் ஒருமுறை மரியா முன்னிலையில் புதுப்பிக்கப்படுகிறது. மாட்டுக்கொட்டில் அருகில் முழந்தாளிட்டிருந்த கன்னித்தாய் அன்று தம் திருமகனை இடையர்களுக்கும் கீழ்திசை மன்னர்களுக்கும் அறிமுகம் செய்தது போல பெந்தகோஸ்தே நாளன்று அவள் மீண்டும் தன் திருமகனை வேறு இடையர்களுக்கும் மன்னர்களுக்கும் அறிமுகப்படுத்துகிறார். பாரம்பரியப்படி மரியன்னை சீடர்களோடு தங்கியிருந்து அவர்களை ஜெபத்தில் வழிநடத்தி உபவாசம் இருந்து ஜெபிக்கவும் இயேசுவில் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து அவரது பணியை தொடர்ந்தாற்றவும் துணிவை அளித்தும் அவர்களுக்கு ரொட்டி பழ வகைகளை தயாரித்து உண்ண அளித்தும் அவர்களை மறைப்பணிக்கு தயாரித்தார். தூய ஆவியின் பொழிவிற்கு பின்
அப்போதுதான் பிறந்து தவழ்ந்த திருச்சபைக்கு இறைவனின் தாயாக இருந்து அதன் வளர்ச்சிக்கு வழிகோலினார். திருச்சபையாகிய குழந்தையை வளர்க்கும் பொறுப்பையும் ஏற்று திருச்சபையின் அன்னையாக மாறினார் அன்னை. திருச்சபையின் அன்னையான மரியாவை நமது திருச்சபையை அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் விடுவித்து வழிநடத்த வரம் வேண்டுவோம். 22ஆம் நாள் ஜெபம். ஓ தூய கன்னி மரியே, இவ்வுலகில் நாங்கள் படும் துன்பங்களும் வருத்தங்களும் சிறிது காலமே, அவை எங்களுக்கு விண்ணக இன்பத்தை பெற்றுத்தரும் என்று நாங்கள் முழு மனத்துடன் நம்புகிறோம். அன்பு அன்னையே, உமது மனம் இப்போது மற்றற்ற மகிழ்ச்சியில் நிறைந்திருக்கிறது. எங்களது துன்பம் நிறைந்த இவ்வாழ்வு எப்போது முடிவுக்கு வரும் என காத்திருக்கிறோம். உம் திருமுன் வந்து அனைத்து விண்ணகவாசிகளுடன் இறைவனை வாழ்த்தி புகழும் அந்நாளை ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். எங்கள் அன்னையே, பாவமற்ற இடமும் புயலடிக்காத துறைமுகமும் இருள் கலவா ஒளியும் மரணமில்லா வாழ்வும் கிட்டும் இறையரசில் நாங்கள் வந்து சேருமளவும் எங்களை கைவிடாமல் எங்களை அன்போடு நடப்பிக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். நாளைய தினத்தில் அடிக்கடி ஜெபிக்க வேண்டிய ஜெபம். எங்கள் தாயே, எங்களது இறப்பின் வேளையில் எங்கள் ஆன்மா விண்ணகத்தை அடைய அருள் புரியும். நாளைய தினம் செய்ய வேண்டிய நற்செயல் இறைவார்த்தை நூலை படித்தல். அன்னை மரியாவின் பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட நிகழ்வு. புனித ஆல்போர்ட் என்பவர் சிறு வயதிலிருந்தே அன்னை மரியாவின் மீது அதிகமான பக்தி கொண்டிருந்தார். தினமும் மரி அன்னையிடம் ஜெபிக்கும் வழக்கம் கொண்டவர். 16 வயதில் டொமினிக்கன் துறவற சபையில் சேர்ந்தார். ஆனால் அவரால் கல்வி கற்க முடியவில்லை. அதிகமாக பின்தங்கியிருந்தார். அவரது இந்த நிலை அவருக்கு மிகவும் வருத்தத்தை அளித்தது. ஒரு நாள் அவர் மிகவும் மனம் தளர்ந்தவராக மடத்தை விட்டு வெளியேறிவிட தீர்மானித்தார். ஆனால் அன்று இரவே ஒரு காட்சியை அளித்து அவரை மனமாற்றம் செய்ய விரும்பினார். அவர் ஒரு ஏணியை எடுத்து மடத்து சுவற்றில் சாற்றி அதன் மீது ஏறினார். அப்போது ஒரு அரசி அவரை கீழே தள்ளியதாகவும் அவர் மறுபடியும் முயற்சிக்கவே மீண்டும் அவரை தள்ளினார். பின் அரசி அவரிடம் மடத்தை விட்டு செல்ல காரணம் என்ன என்று கேட்டார். ஆல்போர்ட் தன்னால் சபையினரால் புகட்டப்படும் கல்வியை கற்க இயலவில்லை என்று கூறினார். உடனே அன்னை மரியா அவரிடம், நீ துணிவோடு இரு, கவனமாக படித்தால் அன்னை மரியாவின் உதவியினால் பெரிய மறை வல்லுனராக ஆவாய். அந்த கல்வி அறிவு உனது சொந்த முயற்சியால் அல்ல, மரி அன்னையின் இரக்கத்தால் மட்டுமே வந்தது என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் உனது கடைசி காலத்தில் அந்த அறிவெல்லாம் உன்னை விட்டு நீங்கி போகும். இந்த காட்சியால் ஆறுதல் அடைந்த ஆல்போர்ட் முயற்சி எடுத்து படிக்கலானார். தனது காட்சியில் சொல்லப்பட்டது போலவே அவர் கல்வியில் சிறந்து விளங்கி மறை வல்லுனரானார். பல நூல்களை எழுதினார். ஆண்டுகள் கழிந்தன. இறப்பதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன் ஒரு நாள் கொலோன் நகரில் ஏராளமான மக்கள் முன் இறையியல் குறித்து கற்பித்துக் கொண்டிருந்த போது திடீரென அவர் கற்றவை அனைத்தும் மறந்து போனது. உடனே சிறு வயதில் தனக்கு நேர்ந்த காட்சி நினைவுக்கு வரவே அதை மக்களுக்கு தெரியப்படுத்தி தனது மடத்துக்கு திரும்பி சென்று எஞ்சிய காலத்தை ஜெபத்திலும் தியானத்திலும் தவத்திலும் கழித்து பாக்கியமான மரணமடைந்து புனிதராக உயர்த்தப்பட்டார். புனித ஆல்போர்ட் திருச்சபையின் மறை வல்லுனரில் ஒருவராக திகழ்கிறார். கிறிஸ்தவர்களாகி நாமும் இறை வார்த்தையில் சந்தேகங்கள் ஏற்பட்டால் அதனை புரிந்து கொள்ளும் அருளை மரியன்னை அளித்தருள வர வேண்டுவோம். புனித பெர்னர்ட் தேவமாதாவை நோக்கி வேண்டிக் கொண்ட ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்து
உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமுச்செறிந்தழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். காணாவூர் புதுமை, அதன் காரணம் நீ அம்மா. தூய்மையான உள்ளம், நீ தேவன் வாழும் இல்லம். கையேந்தி வந்தோம் எம் குறை கேளும் அம்மா. தேவன் வாழும் இல்லம், நீ தேடி வந்த செல்வம். காணாவூர் புதுமை, அதன் காரணம் நீ அம்மா. கையேந்தி வந்தோம் எம் குறை கேளும் அம்மா. காணாத இயேசுவையே தேடி அலைந்தாயே அம்மா. தேடி வரும் எம்மையும் அம்மையே கண் பாரும். விண்ணில் வாழும் உன்னிலே அன்பு
சொல்ல